Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.3க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 4.3ல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ 4.3 அகைன் நமக்கு பேஸ்ட் ஆன் tan inverse அண்டு அதோட பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட், ரைட்? ஸோ இப்போ 4.3யோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் திஸ். ஸோ ரெண்டு சப்டிவிஷனோட டொமைன்ஸ் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், we know that the domain of tan inverse வந்து நம்மளுக்கு என்ன, set of all real numbers or which is nothing but minus infinity to plus infinity. அதுதானே ரியல் நம்பர் பேசிக்கலி. அண்டு ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ன, -π/2 to π/2. பட் நம்ம கேட்டிருக்கிறது டொமைன். So minus infinity less than or equal to 9 minus x square less than or equal to infinity. So that is what this case. And இது ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால it must be என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கணும், பிகாஸ் இட்ஸ் அ ரியல் நம்பர், ரைட்? ஸோ நம்ம ரியல் நம்பர் டொமைனாக பேசுறதுனால இட் மஸ்ட் பி அ ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பராக இருக்கணும்னா அண்டர் தி ரூட்டுக்குள்ளே இருக்க டேர்ம் வந்து மஸ்ட் பி பாசிட்டிவாக இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும். தட் இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும், as well as 0 கூட இருக்கலாம். ஸோ அப்போ 9 minus x square should be greater than or equal to 0. தென் இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா x square is less than or equal to minus, that is 9. அண்டு இதை ஸ்கொயர் ரூட் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், x is less than or equal to plus or minus 3, அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்றப்போ நான் என்ன பண்ணலாம், அதை மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஃபர்தராக இதை நான் இன்னும் கூட என்ன பண்ணிக்கலாம், ஸோ -3 less than or equal to x less than or equal to 3 இப்படி கூட எழுதிக்கலாம், இதோட மீனிங். ஓகே, பட் இதோட விட்டிங்கனாலும் தட் இஸ் enough. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். தட் இஸ் ஃபஸ்ட் சப்டிவிஷன். On the second subdivision, 1/2 tan inverse of 1 minus x square minus π/4. So that is the value. So இந்த π/4 1/2 இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான விஷயம் என்ன, இதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி we know that the domain of tan inverse x is set of all real number which is minus infinity comma infinity and range is minus π/2 to π/2. பட் நமக்கு ரேஞ்சு தேவையில்லை, இங்கே நம்மளுக்கு கேள்வி என்ன, டொமைன் தான். ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம எழுதினா கூட ஓகே. ஸோ அப்போ minus infinity to infinity-க்குள்ளே எதை எடுக்கணும், அங்கே எக்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு எக்ஸ் பிளேஸில் 1 minus x square இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 1 ரெண்டு பக்கமாக ஆட் பண்ணாலும் infinity plus 1 is again infinity or minus 1 is again minus infinity, அதே plus infinity அப்படியே தான் இருக்கும், ஜஸ்ட் minus x square. அடுத்தது இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறீங்க, மைனஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க, இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். பட் எனிவேஸ் minus infinity less than x less than infinity that remains as it is. ஓகே, இன்கேஸ் ஏதாவது நம்பர் இருந்தால் இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணால் திஸ் பிகம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் திஸ் பிகம் மைனஸ் இன்ஃபினிட்டி. அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் மைனஸ் இன்ஃபினிட்டியை விட ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிரேட்டராக இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் இட் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். அப்போ நமக்கு என்ன ஆகுது, விச் லைஸ் இன் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிறதுனால domain for the second subdivision is set of all real number that is minus infinity comma infinity. That is the answer for first question. Okay, right? So next second question என்ன அப்படின்னா find the value of அப்படின்னு ஒரு set of questions கொடுத்துருக்காங்க. அப்போ first subdivision tan inverse of tan of 5π/4. So that is the question. So அப்போ tan inverse of tan of 5π/4 நம்ம என்ன பண்ணலாம், 4π plus π divided by 4 அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுங்கள், 4π/4 plus π/4 அப்படின்னு வரும் tan inverse of. ஓகே, ஸோ tan inverse of tan of இதை கேன்சல் பண்ணால் பை ப்ளஸ் π/4. வாட் இஸ் tan of π plus π/4 which is tan π/4. ஏன்னா நம்ம இன்கேஸ் tan a plus bயில் போட்டாலும் சரி ஆர் குவாட்ரண்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் திஸ் இஸ் பை, ரைட்? ஸோ அப்போ பை ப்ளஸ் π/4ன்றப்ப இட் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ ஆல் சில்வர் டீ கப். ஸோ அப்போ tan இஸ் பாசிட்டிவ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ இட் இஸ் பாசிட்டிவ் ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ tan of π/4னே வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் இஸ் π/4 which belongs to the range of tan inverse -90 to 90. So that is the answer. Okay, for first subdivision. Second subdivision tan inverse of tan of -π/6. So answer என்ன, -π/6. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் டேரெக்டாகவே இது வந்து என்ன, belongs to the range of tan inverse because -π/6னா என்ன, -30. -30 -90 to +90க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். that for tan inverse of tan of -π/6 is -π/6. So that is the answer for this second question. Then third one, similarly we need to find the value of the things. So again ஒரு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவுட் சைடில் tan இருக்குது. அப்போ இந்த வர ஆன்சர் எங்கே இருக்கணும், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர், அதாவது டொமைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆர் ரேஞ்ச் ஆஃப் tan அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை சிம்பிளாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, tan இன்வர்ஸ்
வெளியில் இருந்தால் அது ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், அதாவது -π/2 to π/2க்குள்ளே இருக்கணும். இதே tan இன்வர்ஸ் இன்சைடுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த ஆன்சர் வர்ற ஆன்சர் வந்து எங்கே இருக்கணும், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பரில் இருக்கணும் டொமைனில். okay, so அப்போ tan inverse of x equal to x for x belongs to real number. okay, so first subdivision tan inverse 7π/4 னு கொடுத்துருக்காங்க, which is 7π/4 which belongs to a real number, right? obviously ஏன்னா பைனா நமக்கு தெரியும் என்னது 22/7. so அப்போ 7π/4 is approximately equal to 7/4 into pi value 22/7. 7 cancel பண்ணிங்கன்னா 22/4 which is 11/2 which is approximate value தான். okay, 5.5, but anyways it's a real number, அதுதான் நம்ம அங்கே சொல்கிறோம். so it's a real number. second subdivision tan inverse of 1947. again என்ன ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா வர்றது 1947 which is a real number, so that is also true. then third one tan inverse of -0.2021. so the answer is -0.2021 which is again a real number. so அவ்வளோதான் முடிஞ்சு அந்த third question and third subdivision. then fourth question find the value of அப்படின்னு ஒரு set of questions 3 question கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செப்பரேட்டாக இந்த ரெண்டை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் டேனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ tan of cos inverse of 1/2 minus sin inverse of -1/2. ஆல்ரெடி இந்த வேல்யூலாம் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ tan of cos inverse of 1/2 அது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும்னா sin inverse of -θ இருந்தால் -sin θன்னு எழுதலாம். அப்போ இது என்ன ஆகும், minus into minus become plus, ஸோ அப்போ plus sin inverse of 1/2. ஸோ tan of π/2. why? because cos inverse of 1/2 plus sin inverse of 1/2 ரெண்டு θ வேல்யூம் சேம். ஸோ நமக்கு தெரியும் sin inverse of x plus cos inverse of x is π/2. ஸோ அப்போ டேரெக்டாக போட்டுறோம். இன்கேஸ் இது ஈக்குவலாக இல்லைன்னா என்ன பண்ணணும், cos inverseோட பிரின்சிபல் வேல்யூ sin inverseோட பிரின்சிபல் வேல்யூ ரெண்டையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி அப்புறம் tan. okay, so what is tan π/2? infinity. அவ்வளோதான். therefore the answer for the first subdivision tan of cos inverse of 1/2 minus sin inverse of -1/2 is nothing but infinity. then second subdivision sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5. ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு இதை நான் என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதிலிருந்து sin inverse கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணலாம் அதுக்காக. ஸோ அப்போ let θ1 equal to tan inverse of 1/2 இல்லை y1 கூட எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலி y1 எடுத்துகிட்டு போனால் y1 ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்போ tan of θ1 equal to 1/2. ஏன் நான் θ எடுத்திருக்கேன்னா அந்த பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணதா அந்த கண்டிஷன் செக் பண்ண போகிறேன், அதனால் ஐ எம் டேக்கிங் இட் as θ. y1 எடுத்தாலும் ஒரு தப்பு இல்லை, இதை y1 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ tan என்ன தெரியும், ஆப்போசிட் பை adjacent. அப்போ ஆப்போசிட் 1 adjacent 2. then what is the hypotenuse, root of i. எப்படி, ஏன்னா நமக்கு தெரியும் by Pythagoras theorem hypotenuse square is equal to opposite square plus adjacent square. so 1 plus 4 is 5. so இந்த ஸ்கொயர் அங்கே கொண்டு போனீங்கன்னா root of 5. so that is the hypotenuse. so sin of θ1 is equal to 1/√5. cos of θ1 is 2/√5 because adjacent by hypotenuse. இது வந்து opposite by hypotenuse முடிஞ்சு. similarly second one cos inverse of 4/5 இருக்கா. ஸோ காஸ்னா நமக்கு என்ன தெரியும், இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா cos θ2 equal to 4/5. காஸ்னா என்ன தெரியும், adjacent by hypotenuse. ஸோ adjacent is 4, hypotenuse is 5. யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், 4k 5kன்னு எடுத்து அப்புறம் வர ஆன்சரை 3kன்னு கம்ப்யூட் பண்ணுவோம். பட் எனிவேஸ் நம்ம இதை டேரெக்டாக எடுத்தாலும் ஒரு தப்பும் இல்லை, நமக்கு தேவை அந்த மெஷர்மெண்ட், அதுக்காக தான். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், ஏன்னா 5k அந்த ரேஷியோ எடுக்கிறதுக்காக நம்ம அந்த கேங்கிறத யூஸ் பண்ணுவோம், பட் யூஸ் பண்ணலனாலும் ஒரு தப்பு இல்லை. ஸோ அப்போ hypotenuse ஸ்கொயர் ஈக்குவல் டு opposite square plus adjacent, sorry opposite தெரியாது. so opposite square plus adjacent வந்து 4 square. okay, so அப்போ this is 25 and the 4 square இங்கே வந்தால் -16 equal to opposite square. so அப்போ 25 minus 16 என்ன 9. so 9 is equal to opposite square. so opposite இது ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் -3 பட் இட்ஸ் அ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ +3 மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இதை வச்சு மற்ற ஐடென்டிட்டி, அதாவது sin θ2 நமக்கு என்ன வரும் 3/5. ஓகே, இப்போ நான் ஏன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இதை நான் θ1ன்னு எடுத்திருக்கேன், மைனஸ் இதை θ2ன்னு எடுத்துட்டேன். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ sin of θ1 minus θ2 என்ன ஃபார்முலா, sin a minus b. ஸோ sin a cos b மைனஸ் cos a sin b. இதுக்கு தான் நம்ம அந்த ரெண்டு மெஷரையும் ஃபைன் பண்ணோம். ஸோ sin θ1 1/√5, cos θ2 வந்து 4/5 மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், மைனஸ் cos θ1 sin θ2 ரெண்டையும் போட்டுறோம். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் 5√5 5√5 ரெண்டுமே காமன். ஓகே, அண்ட் நியூமரேட்டர் 1 into 4 is 4. இங்கே வந்து 2 3s are 6, 6/5√3. ரெண்டு டினாமினேட்டரும் சேம் காமனாக எடுத்துக்கோங்க. நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்கள் 4 - 6. ஸோ -2/5
5 root 5 அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர். therefore sin of tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5 is minus 2 by 5 root 5. So that is the answer for this second subdivision. Then third subdivision and last of this question. So cos of sin inverse of 4 by 5 minus tan inverse of 3 by 4. So again same முன்னாடி போட்ட மாதிரி theta 1 ன்னு எடுத்துக்கிறோம் sin inverse of 4 by 5 okay. Then இங்க வந்ததுனா theta sin theta equal to 4 by 5. Then sin opposite by hypotenuse 4 5. ஸோ அப்போ இது வந்து என்ன வரும் 3 வரும். இப்போ தான் லாஸ்ட்டில் தான் பார்த்தோம். பட் தே ஆர் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரிப்ளெட்ஸ்னால் என்னன்னு கூட ரீட் பண்ணி பாருங்கள். ட்ரிப்ளெட்ஸ் இன்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா எந்தெந்த இப்போ இந்த 2 மெஷர் வருதுன்னா தேர்ட் ஒன்று 3ஆக இருக்கும். இல்லை எனக்கு 4ம் 3 வருதுன்னா நெக்ஸ்ட் ஒன்று என்னவாக இருக்கும் 5ஆக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காஸ் தீட்டா ஒன்று என்ன வரும் adjacent by hypotenuse, so which is 3 by 5. So theta 2 இதிலிருந்து நான் theta 2 இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க tan inverse of 3 by 4. அதை வச்சு again sin cos கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது வந்து 3 by 4 அதே சேம் தான். பட் என்ன ஆப்போசிட் பை adjacent, இதை வச்சு என்ன பண்ணலாம் 5. அதுதான் நான் இப்போ சொன்னேன் ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது. 2 மெஷரை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட். இல்லை நான் அதெல்லாம் ஃபைன் பண்ணலன்னா hypotenuse square equal to opposite square plus adjacent square. So 9 plus 16 வரும் which is 25. So root of 25 is just 5. So that is the answer. Okay. So 3 by 5 is the answer for this question. So sin of theta 2 equal to 3 by 5. So cos theta 2 equal to 4 by 5. That is the answer. Right. So next இதை அங்கே substitute பண்ணுங்க. Actually question என்ன cos of sin inverse of 4 by 5 minus tan inverse of 3 by 4. That is the question. So இதை வந்து நம்ம theta 1 எடுத்துருக்கோம். இதை theta 2. So that it becomes cos of theta 1 minus theta 2. So நமக்கு ஃபார்முலா தெரியும். cos a minus b என்ன cos a cos b plus sin a sin b. அவ்வளோதான். ஸோ இப்போ மேலே இந்த வேல்யூஸை ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 3 by 5 this is 4 by 5 plus 4 by 5 into 3 by 5. ஓகே. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன 3 4s are 12. ஸோ 12 by 25 and this is again 12 by 25. அப்போ denominator 25 common, மேலே 12 plus 12. ஸோ அப்போ finally answer என்ன 24 by 25. That is the answer for this third subdivision. Okay. And that's all for this section. And இதோட வந்து இந்த question over as well as இந்த chapter exercise 4.3 வந்து நம்மளுக்கு over. Just ஒரே வீடியோலே எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டோம். ரைட். அப்கமிங் வீடியோவில் நம்ம அடுத்த செக்ஷன் 4.3 பேஸ் 4 பேஸ் பண்ணி, ஸோ இப்போ நம்ம 4.1ல் என்ன பண்ணோம்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் சைன் இன்வர்ஸ், 4.2ல் காஸ் இன்வர்ஸ், 4.3 இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேஸ்ட் ஆன் டேன் இன்வர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இன்னும் நமக்கு என்னென்ன ஐடென்டிட்டிஸ் இருக்குது, இன்னும் 3 சைனு காசு டேன் பார்த்துட்டோம். அப்போ அடுத்த 3 என்ன சீக்கன் கொசிக்கன் அண்டு காட்டு, அதை பேஸ் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு அடுத்த செக்ஷன், அடுத்த எக்ஸசைஸ். அண்ட் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.